மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக நம்பியதால் அதிக அளவுக்கு உடைந்து போன ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மீனம் ராசியான உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எடுத்து பார்த்தால் உங்களிடம் இருக்கும் ஆகச்சிறந்த உன்னதமான ஒரு குணமே எல்லாரிடமும் காட்டும் நிபந்தனையற்ற ஒரு அன்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு அன்பை உங்களுக்கு ஒரு மாபெரும் சாபமாக மாறியதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பழகிய மனிதர்களையோ அல்லது உங்களின் வாழ்க்கைக்குள்ள வந்தவர்களையோ சாதாரணமான ஒரு மனிதர்களாக பார்க்காமல் தெய்வத்தை போல கண்மூடித்தனமாக நீங்கள் அதிகமாக நம்பினீங்க. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களின் பொருளாதார நிலை என அத்தனையும் அவர்களிடம் நீங்கள் அப்படியே அர்ப்பணித்தீர்கள். எதையுமே நீங்கள் மறைத்து வைக்காமல் ஒரு வாழ்க்கை துணையிடம் எப்படியெல்லாம் நீங்கள் கூறுவீர்களோ அதை போலத்தான் உங்களுடைய காதல் செய்யக்கூடிய உறவுகளிடமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நெருக்கமான சில உறவினர்களிடமும் நீங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கவும் ஆரம்பித்தீங்க. ஆனால் இந்த உலகம் மிகவும் சுயநலமானது என்பதை உங்களின் மென்மையான இதயம் உணர தவறிவிட்டது. நீங்கள் யாரையெல்லாம் உங்களின் உயிரென்று நம்பி அனைத்தையும் கூறினீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை மிக சாதாரணமாக பயன்படுத்திவிட்டு உங்களின் நம்பிக்கையை நடுவழியில் சுக்குநூறாக உடைத்து போட்டார்கள். அந்த ஒரு வழி இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி போட்டு கொண்டேதாங்க இருக்கிறது. அந்த ஒரு துரோகங்களால் நீங்கள் உள்ளுக்குள்ள நொறுங்கி போன நொடிகள் உங்களை ஒட்டுமொத்தமாக நிலைக்குலைய வைத்தது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனா அந்த மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய மனதை சிதைத்திருக்கும். நீங்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான ஒரு சுபாவம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. யாராவது உங்களிடம் சத்தமாக பேசினால் கூட உங்களின் மனமானது எப்பொழுதுமே தாங்காது. அப்படிப்பட்ட உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் உங்களின் உயிராக மதித்த ஒரு நபர் அல்லது உங்களின் முன்னேற்றத்திற்கு பின்னால் இருப்பார் என்று நீங்கள் நம்பிய ஒரு நபர் உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரே ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை உங்களின் இதயத்தையே அடியோடு சிதைத்து போட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் அது இன்னும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் தூய்மையான பாசத்தையோ அல்லது உங்களின் தகுதியவோ கொச்சைப்படுத்தி உங்களின் மனசாட்சியை குத்தி கிழிப்பது போல சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை உங்களின் நெஞ்சில் ஒரு மரண அடியை போல விழுந்திருக்கும். அந்த ஒரு அடி இன்னும் தீராமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் உங்களின் நாடி துடிப்பு நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். வெளியில் எந்த ஒரு சண்டையும் போடாமல் அந்த வார்த்தையை அப்படியே விளங்கி கொண்டு நீங்கள் மௌனமாக நின்ற அந்த ஒரு தருணங்கள் இன்றும் நினைத்தாலும் உங்களின் நெஞ்சுக்குள் இரத்த கண்ணீரை வரவழைக்கும் அளவிற்கு ஒரு மாறாத ஒரு வடுக்கலாகவும் ஆறாத ஒரு மனவேதனையாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் காதலித்து தான் உங்களுடைய காயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு அன்பு மற்றும் காதல் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்க போவது கிடையாது. இதில் எது உங்கள் மீது நடந்தாலும் அது அன்பாக இருந்தாலும் சரி, காதல் உறவாக இருந்தாலும் சரி, அதில் மீது நீங்க உயிராக மாறி விடுவீங்க. அது ஒரு உன்னதமான ஆன்மீகத்திற்கான ஒரு தேடலாக மட்டுமே நீங்கள் எப்போதுமே நினைப்பீர்கள். நீங்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் உங்களை முற்றிலும் மறந்துவிட்டு அவர்தான் உங்களுடைய ஒட்டுமொத்த உலகம் என்று வாழத் தொடங்கிவிடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் காதலித்த அந்த ஆழமான ஒரு காதல், அந்த ஒரு காதல் தான் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கும் மிகப்பெரிய ஒரு காயமாகவே மாறி இருக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுத்த தூய்மையான காதலுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமும் புறக்கணிப்பு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவமானங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். உங்களின் அசாத்திய பாசத்தை உங்களுடைய பலவீனமாக நினைத்து அவர்கள் உங்களை நடுவழியில் தவிக்க விட்டு போன போது உங்களின் ஒட்டுமொத்த உலகமே இருண்டு போனது போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். அந்த உன்னதமான காதலின் நினைவுகளும் ஏமாற்றங்களும் இன்னும் உங்களின் நெஞ்சுக்குள்ள ஒரு தகைக்கும் நெருப்பாகவே எரிந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டே உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடான கற்பனை மற்றும் கலை உலகத்தை குறிப்பதால் உங்களுக்கு இயல்பாகவே கலைத்துறை, சினிமா மற்றும் இயக்கம், கற்பனை வளம் சார்ந்த எழுத்துத்துறை, ஆடை வடிவமைப்பு, உளவியல் ஆலோசனைகள், கடல் சார்ந்த வணிகம் அல்லது முற்றிலும் படைப்பாற்றல் மிக்க துறைகள் மிக சுலபமாக கைகூடும் வகையில் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரக நிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்கப் போகும் அல்லது ஏற்கனவே உங்களுடைய கவனத்தை செலுத்தி வரும் ஒரு குறிப்பிட்ட படைப்பாற்றல் மிக்க தொழில் உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக தரப்போகிறது. அந்த ஒரு தொழிலை மட்டும் நீங்கள் சரியாக நடத்தினால் போதும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். எல்லாரையும் போல சாதாரணமாக உழைப்பது உங்களின் பஞ்சு போன்ற மனதிற்கு பிடிக்காது. உங்களின் இந்த கிரியேட்டிவான தொழில் உங்களை ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றப் போகிறது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு புதிய மனிதரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதலையும் போதுமான அளவுக்கு ஒரு நிம்மதியையும் தேடி கொடுப்பார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் காதலித்த ஆழமான ஒரு காதலும் நம்பிய மனிதர்களும் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது ஏமாற்றத்தையும் ஆறாத ரணங்களையும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இதனால் இனிமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பு கிடைக்காதா என்று ஒரு பெரிய விரக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருந்தது. இதோ இந்த உன்னதமான காலகட்டத்தில் முற்றிலும் புதிய மனிதரின் பிரவேசம் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நிகழப்போகிறது என்பதை நாட்கள் போக போகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இந்த புதிய நபர் உங்களின் கடந்த கால வடுக்களை புரிந்து கொண்டு உங்களின் மென்மையான இதயத்திற்கு தகுந்த மதிப்பை கொடுத்து உங்களின் வாழ்க்கைக்குள்ள அன்பையும் நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு ஆழமான மன அமைதியையும் ஒன்றாக கொண்டு வரப்போகிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இவரின் வருகை உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜியை கொடுத்து உங்களை மீண்டும் வாழ்க்கையின் மீது பற்றுள்ளவராக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். மீனம் ராசி அன்பர்களை, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மகிழவோ ஆரம்பிப்பீங்க. வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பது எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். அதனால வீட்டில் பெரியவர்கள் எது கூறியிருந்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கேட்டு நடந்து பாருங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு மாறுபட்ட முறையில் வியூகங்களை நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க. இணையம் தொடர்பான பணிகளில் ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். எனவே மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் எல்லாமே கைகூடவும் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் நிச்சயமா மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நாட்கள் போக போக நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைச்சுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.